அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் நானும் வசந்திருக்கிறேன். தற்போது நீங்கள் காண்பது திருநாள் மாவட்டம் மருந்தாடி கிராமத்தில் இருந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வாணியம்மன் ஆலயமாகும். இந்த அருள்மிகு ஸ்ரீ வாணியம்மன் ஆலயத்தில் தற்போது ராஜகோபுரம் கட்டும் பணியானது அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. ராஜகோபுரம் கட்டும் பணியானது அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இவை அனைத்தும் திரு அன்பழகம்மா அவர்கள் அன்பழகம்மா அவர்கள் தலைமையில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து தற்போது ஒற்றுமையாக இருந்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் தங்கள் பங்களிப்பை அளித்து இந்த ராஜகோபுரம் கட்டும் பணியை செழிப்பாக செம்மையாக அன்பாக செய்து கொண்டு வருவார்கள். எல்லாமல்ல அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை ஆசீர்வாதத்தால் இந்த ராஜகோபுரம் கட்டும் பணியானது செழிப்பாக நடந்து கொண்டு இருக்குது. பூமதேவியின் ஆசீர்வாதத்தால் மற்றும் விநாயகர் பெருமானின் ஆசீர்வாதத்தால் அழகாக இந்த ராஜகோபுரம் கட்டும் பணி நடந்து கொண்டு இருக்குது. இதற்கடுத்து நீங்கள் காண்பது அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆகும். இதற்கடுத்து நீங்கள் காண்பது இங்குள்ள மாரியம்மன் நாகலிங்க மரத்துக்கு கீழ் தற்போது மாரியம்மன் இங்கே இருந்து அருள் பார்த்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கடுத்து நீங்கள் காண்பது சித்தாதைகள் ஆகும். இதற்கடுத்து வன்னி மரமானது இங்கே இருக்கின்றது. அழகாக காட்சி தந்து அனைவருக்கும் காட்சி தந்திருக்கிறார்கள். நாகலிங்க மரமானது இங்கே இருக்கின்றது மற்றும் நாகதேவதைகள் இங்கு இருந்து இங்கு வந்து வழிபடும் அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கடுத்து மிக முக்கியமான ஒன்று மற்றும் சக்தி வாய்ந்த ஒன்றாக போடப்படுகின்ற நாகலிங்க மரமானது, இந்த நாகலிங்க பூவானது தற்போது இங்கு காலை வேளையில் பூத்து அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாகலிங்க மலரை பற்றி கூற வேண்டும் என்றால் 21 முனிவர்கள் சேர்ந்து இந்த நாகலிங்க மலருக்கு சக்தியை கொடுத்துள்ளார்கள். அத்தகைய தேவலோக மரம் என்று கூறுவார்கள். ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், வில்லு மரம், நாகலிங்க மரம் என்று கூறுவார்கள். இதில் நாகலிங்க மரமானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுகிறது. ஏனென்றால் இந்த நாகலிங்க பூவிற்குள் சிவலிங்கமானது இருக்கின்றது. தற்போது நீங்கள் காண்பது நாகலிங்க பூவாகும். இந்த நாகலிங்க பூவிற்குள் சிவலிங்கமானது இருக்கின்றது. மிகவும் சக்தி வாய்ந்ததாக இந்த நாகலிங்க பூவானது போற்றப்படுகிறது. 21 முனிவர்கள் சேர்ந்து தவம் செய்து இந்த நாகலிங்க மரத்திற்கு சக்தியை கொடுத்திருக்கிறார்கள். அத்தகைய மிகவும் சக்தி வாய்ந்த மரமானது தற்போது இந்த அருள்மிகு ஸ்ரீ வாணியம்மன் கோவிலில்